ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 6 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து காவிரியை கூட்டிட்டு குமரனோட கடைக்கு கூட்டிட்டு போறாரு. கேட்டுட்டு இருந்தல குமரன் என்ன செய்யறாருன்னு இங்க பாரு அப்படிங்கும்போது குமரன் அப்படி பிஸியா வேலை பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போனே விஜய் போய் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப இதா இருக்குது, நானும் நீங்களும் இந்த வேலையை இவரால செய்யவே முடியாதுன்னு சொன்னோம், ஆனா இவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ கூட நான் அப்படிதான் சொல்றேன், ஒரு ரோபோ மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, 3 நாளா தூங்கவே இல்லை அப்படின்னு. இப்போ குமரன் என்ன சொல்றாருன்னா, முந்த நேரத்து கூட விஜய் நிவின் கூட இங்கதான் தூங்குனாங்கன்னு காவிரி அப்படியான்னு கேக்குறாங்க. அப்புறமா குமரனோட கையை பிடிச்சிட்டு காவிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி எங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாரு, உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கவே மாட்டாருன்னு, அவரை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க ஏமாமா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அக்கா உங்களை நடத்துறது எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டே தான் இருக்கிறேன், எல்லாமே சீக்கிரமா சரியா போகணும்னே நீ இருப்ப, இங்க ஒரு கடையில இது நல்லா இருக்கும் இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு குமரன் அங்கிருந்து போனோடனே காவிரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டே உட்கார்ந்துருக்காங்க. அங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, குமரன் வந்து காவேரி கிட்ட என்ன சொல்றாருன்னா, கங்காக்கு நாளைக்கு மேக்கப்க்கு எல்லாம் சொல்லிட்டியாப்பா, கல்யாணத்துக்கு தான் அவளுக்கு மேக்கப்பே போடல அப்படின்னே எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, கங்காக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கங்கா வந்து இன்னும் என்னடி உங்க மாமா வரவே இல்லை, என்னடி நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து கங்கா கத்துறாங்க. அப்படின்னே காவேரி வந்து அக்கா கொஞ்சம் பொறுமையா இருக்கான்னு சொல்லிட்டு அங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்களா, அவங்க வந்து கண்ணை கட்டுறாங்க. பாரு அவங்க இருக்காங்க, அமைதியா உட்காரு, நீ மேக்கப் போடு, மாமா வந்துருவாருன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, குமரன் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டாரு, இன்னொரு 10 ட்ரெஸ் மட்டும் தைக்க வேண்டியது இருக்குது. அப்போ அவங்க 2 பேரும் வர்றாங்க, ஆர்டர் கொடுத்தாங்களா, அவங்க 2 பேரும் வராங்க. வரும்போது குமரன் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுனோடனே அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு 3 மணிக்கு காசு வாங்கிக்கோன்னு சொல்றாரு. குமரன் வந்து இல்ல சார், என் ஒய்ஃபு ஃபங்க்ஷனை வச்சுட்டு நான் இவ்வளவு தூரம் செஞ்சது அவங்களுக்காண்டிதான், இப்போ நான் வந்து போய் ஆகணும், எனக்கு காசு மட்டும் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு. ஆனா அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு, இல்ல எல்லாம் முடிச்ச பிறகு மொத்தமா தான் தர முடியும்னே. இப்ப குமரன் ரொம்ப கோவம் வந்துருது, என்னைய நினைச்சிட்டு இருக்கிற, மத்த ட்ரெஸ்ஸுக்குள்ள காசு மட்டும் எடுத்துட்டு மீதி காசு எனக்கு தான், எனக்கு இப்ப காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, மண்டபத்துல இருந்துட்டு விஜய் நிவின் எல்லாருமே குமரனுக்கு கால் பண்றாங்க, எதுவும் ஆர்டர்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்களே, என்னாச்சுன்னே இல்ல இல்ல எல்லாம் சரியா போயிடுச்சு, நான் போய் கங்காக்கு கிஃப்ட் மட்டும் வாங்கிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு குமரன். இங்க கங்கா பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம குமரனோட அம்மா கிட்ட இவரெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போனே என்னடி நீங்க எல்லாம் ஏதோ பண்ணிருப்பீங்க, அதனாலதான் வீட்டுக்கு வராம எங்க போயிட்டனோடனே சாரதா வந்து ஏண்டி இப்படி பேசுற, அமைதியாருன்னு சொல்றாங்க. இப்ப யமுனா வர குமரனுக்கு கால் பண்றாங்க. அப்போனே இந்த 5 நிமிஷத்துல வந்துரு அப்படின்னு சொன்னோடனே இப்ப அக்காவை கொண்டு போய் மண்டபத்திலயாவது உட்கார வைக்கலாமா, எல்லாரும் கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, குமரன் வந்துடுறாரு, கங்கா கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு கங்கா மாலை மாத்துவாங்கல்ல, அப்போ உடனே ஃபர்ஸ்ட் குமரன் வந்து மாலை போடும்போது கங்காவே அதை வாங்கி அவங்களாவே போட்டுக்கிறாங்க. குமரனுக்கு மாலை போட கொடுக்கும்போது அதை தூக்கி கீழே வீசிடுறாங்க. எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.